நெல்லை தொகுதி அதிமுக வேட்பாளர் மாற்றப்பட்டுள்ளார். புதிய வேட்பாளராக ஜான்சி ராணியை அறிவித்துள்ளது அதிமுக தலைமை. அதன் பின்னணி என்ன? கடந்த மார்ச் 21ஆம் தேதி 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை அதிமுக வெளியிட்டது. அதில் திமுக முன்னாள் நிர்வாகியான சிம்லா முத்துச்சோழனுக்கு திருநெல்வேலியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. திமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சர்க்குண பாண்டியனின் 2வது மருமகள்தான் சிம்லா முத்துச்சோழன். கன்னியாகுமரி மாவட்டம் ராமன்புதூரை பூர்வீகமாக கொண்ட இவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் சென்னையில்தான். வழக்கறிஞர் தொழில் செய்து வரும் சிம்லா கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக திமுகவில் பணியாற்றி வந்தார். கடந்த 2016ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்ட அப்போதைய முதல்வர் ஜெயலலிதாவை எதிர்த்து திமுக சார்பில் களமிறக்கப்பட்டார் சிம்லா முத்துச்சோழன். அந்த தேர்தலில் தோல்வியை தழுவினாலும் தொடர்ந்து திமுகவில் பயணித்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு திமுகவில் அங்கீகாரம் இல்லை என்று குற்றம் சாட்டி அதிமுகவில் இணைந்தார். எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்த சிம்லா முத்துச்சோழனுக்கு நெல்லை தொகுதியில் சீட் வழங்குவதாக அறிவித்தது அதிமுக தலைமை. ஆனால் தற்போது சிம்லா முத்துச்சோழனுக்கு பதிலாக திசையன்விளை பேரூராட்சி மன்ற தலைவராக இருக்கும் ஜான்சி ராணியை புதிய வேட்பாளராக அறிவித்துள்ளது அதிமுக. சிம்லா முத்துச்சோழன் மாற்றப்பட்டது ஏன்? அதிமுக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்ட சிம்லா முத்துச்சோழனுக்கு அதிமுகவில் போட்டியிட வாய்ப்பு வழங்கியது கட்சி விசுவாசிகளால் விமர்சிக்கப்பட்டது. மேலும் திமுகவிலிருந்து விலகி சில நாட்களுக்கு முன்பு அதிமுகவில் இணைந்தவருக்கு திடீரென வாய்ப்பு வழங்கியதும் கட்சியில் பல ஆண்டுகளாக விசுவாசிகளாக இருப்பவரை ஏமாற்றம் அடைய செய்தது. உள்ளூரைச் சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்காமல் சென்னையில் வசிப்பவருக்கு ஏன் இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது என்னும் கேள்வியும் முன்வைக்கப்பட்டது. வெளியூர்காரர் என்பதால் வாக்கு சேகரிப்பில் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடமிருந்து ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது என கட்சி தலைமை யோசித்து இந்த வேட்பாளர் மாற்றத்தை அறிவித்துள்ளது என்கிறார்கள் அக்கட்சி வட்டாரங்கள். பாஜக வேட்பாளர் அறிவிப்பால் மாற்றமா? இந்த தொகுதியில் பாஜக சார்பில் நயினார் நாகேந்திரன் நிறுத்தப்பட்டுள்ளார். சிம்லா மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர் என்பதால் நீண்ட காலமாக அதிமுகவில் பணியாற்றி வரும் வலுவான வேட்பாளரை நிறுத்த அதிமுக முடிவு செய்தது. அதன்படி சிம்லாவுக்கு பதில் ஜான்சி ராணியை கட்சி பொதுச் செயலாளர் பழனிசாமி வேட்பாளராக அறிவித்துள்ளார். ஜான்சி ராணி அதிமுக தலைமை செயற்குழு உறுப்பினராகவும் திருநெல்வேலி புறநகர் மாவட்ட இணை செயலாளராகவும் திசையன்விளை பேரூராட்சி மன்ற தலைவராகவும் இருப்பது குறிப்பிடத்தக்கது.